ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு நலம் தரும் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம கொய்யா இலை கஷாயம் எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 5லேருந்து 6 கொய்யா இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். சோம்பும் தனியாகவும் ஆப்ஷனல் தான், அது இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். கொய்யா இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சோம்பு தனியா இது எல்லாமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கொதிக்க விடுறேன். இந்த கொய்யா இலை பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேராசிட்டமால். நான் எப்போவுமே என் பசங்களுக்கு 6 மாதத்துலேருந்து வாரத்தில் ஒரு நாள் நாட்டு மருந்து ஏதாவது ஒன்று கொடுத்துடுவேன். அதில் வந்து கொய்யா இலையும் ஒன்று. நம்ம வந்து நாட்டு மருந்து கொடுத்தா ஃபீவரே வராது, சளியே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வரப்போ அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம பசங்களுக்கு இருக்கும். ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய ஃபீவர் 2 டேஸ்லேயே போயிடும். ஃபீவர் வந்துடுச்சுன்னா இங்கிலீஷ் மெடிசன் தாங்க. பட் இந்த நாட்டு மருந்து வந்து நான் வாரம் கொடுக்கறதுனால உடம்புல ஊறி அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப நல்லது. அவங்க டெய்லியுமே எடுத்துக்கிட்டால் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாத ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்க. வருமுன் காப்போம். நம்ம நோய் வந்தால் தான் இதெல்லாம் எடுத்துக்கணும்னு இல்லை, இதெல்லாம் ஜென்ரலாகவே நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம டயட்டில் ஆட் பண்ணோன்னா ரொம்பவே நல்லதுங்க எல்லாருமே. நான் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதோடு நீங்கள் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி டீ மாதிரியும் குடிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.